பாரதம் வல்லரசாகும் இனிய பாரதம் இனிதானே இனிதானே. இளைஞர்கள் காணும் வெற்றி பாரதம் அப்துல் கலாம் கண்ட கனவு பாரதம் இனிதானே இனிதானே. மாறுமா பாரதம் மாறுமா, மாற்றுவோம் இனி நாமே மாற்றுவோம். மக்கள் தேடும் புதிய பாரதம் வல்லரசாகும் இனிய பாரதம் இனிதானே இனிதானே. புத்தகம் சொல்லும் புதிய பாரதம் புரட்டி பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள். புத்தகம் சொல்லும் புதிய பாரதம் புரட்டி பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள். வறுமை நீக்கி வளரும் பாரதம் வலிமை காணுங்கள், நிஜமாய் வாழ்ந்து பாருங்கள். வறுமை நீக்கி வளரும் பாரதம் வலிமை காணுங்கள், நிஜமாய் வாழ்ந்து பாருங்கள். உண்மைகள் சொல்லும் உணர்வு பாரதம் ஜெயிப்பது நிஜம்தானே, என்றும் ஜெயிப்பது நிஜம்தானே. உண்மைகள் சொல்லும் உணர்வு பாரதம் ஜெயிப்பது நிஜம்தானே, என்றும் ஜெயிப்பது நிஜம்தானே. மாறுமா பாரதம் மாறுமா, மாற்றுவோம் இனி நாமே மாற்றுவோம். மக்கள் தேடும் புதிய பாரதம் வல்லரசாகும் இனிய பாரதம் இனிதானே இனிதானே. அரசியல் தூய்மை ஆகும் பாரதம் ஆண்டு பாருங்கள், நீங்கள் நடந்து காட்டுங்கள். அரசியல் தூய்மை ஆகும் பாரதம் ஆண்டு பாருங்கள், நீங்கள் நடந்து காட்டுங்கள். அறியாமை நீக்கி ஆளும் பாரதம் அறிவை தேடுங்கள், நீங்கள் படித்து கொள்ளுங்கள். அறியாமை நீக்கி ஆளும் பாரதம் அறிவை தேடுங்கள், நீங்கள் படித்து கொள்ளுங்கள். உலகை வெல்லும் உண்மை பாரதம் உயர்வது நிஜம்தானே, என்றும் உண்மைகள் அது தானே. உலகை வெல்லும் உண்மை பாரதம் உயர்வது நிஜம்தானே, என்றும் உண்மைகள் அது தானே. மாறுமா பாரதம் மாறுமா, மாற்றுவோம் இனி நாமே மாற்றுவோம். மக்கள் தேடும் புதிய பாரதம் வல்லரசாகும் இனிய பாரதம் இனிதானே இனிதானே. இளைஞர்கள் காணும் வெற்றி பாரதம் அப்துல் கலாம் கண்ட கனவு பாரதம் இனிதானே இனிதானே. மாறுமா பாரதம் மாறுமா, மாற்றுவோம் இனி நாமே மாற்றுவோம். மாறுமா பாரதம் மாறுமா, மாற்றுவோம் இனி நாமே மாற்றுவோம்.
மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற மகத்தான மந்திரத்தை சொல்லித்தந்த எங்கள் ஐயா பெரியாரையும், இங்கே கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியில் விதைத்த மாமேதை மார்க்ஸையும் வணங்கி உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். தமிழ்நாட்டில் எங்கும் எந்த இடத்திலும் தமிழே இல்லாத போது மயிலாடுதுறையில் முத்தமிழும் இருக்குது, ஒரு மன்றம் இருக்குன்னு நினைக்கும் போது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. வேற எந்த அமைப்பு சார்பா என்னை அழைச்சிருந்தாலும் நான் வந்தே இருக்க மாட்டேன். ஐயாவுக்கு தெரியும் எனக்கு அவ்வளவு பணிகள் இருக்குது. இது முத்தமிழ் மன்றம் அழைக்கும் போது அதை எனக்கு மறுப்பதற்கு மனதே இல்லை. நான் படப்பிடிப்புக்காக வெளியூர் சென்றிருந்தேன். அந்த நேரம் நண்பர் கேஸ் அவர்கள் இந்த புத்தகத்தை வச்சுட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் தான் நான் பார்த்தேன், இதை நான் படிக்க தொடங்கியது ஐயா முனைவர் தான் திறனாய்வு செய்த ஐயா பேராசிரியர் சொன்ன மாதிரி இந்த அப்துல் கலாம்ங்கிற ஒரு மாபெரும் மேதை அந்த அட்டைப்படத்தில் இருந்ததுனாலதான் அந்த புரட்சி படிக்கிறதுக்கு. இந்த இனிய நூல் அறிமுக விழாவில் ரமேஷ் சகோதரர் கேஸ் அவர்கள் எழுதிய இந்த மக்கள் எனும் புதிய பாரதம் என்ற இந்த நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்று நடத்துகிற பெரும் மதிப்பிற்குரிய ஐயா செல்வநாயகம் அவர்களை, முன்னிலை வகுத்திருக்கக்கூடிய ஐயா ஜலாலுதீன் அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்திய என் மதிப்புக்குரிய சகோதரர் ஐயா சாதிக் அவர்களை, இந்த நூலை பெருமைக்குரிய இந்த நூலை வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்களை, நூலை பெற்று சிறப்பு செய்த ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய ஐயா லிங்கராசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களே, திறம்பட திறனாய்வு செய்த பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் முனைவர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த முத்தமிழ் மன்றத்தினுடைய பொருளாளர் பாலாஜி பாபு அவர்களே, என் அருமை தம்பி நன்றியுரை ஆற்ற இருக்கிற ஷேக் அலாவுதீன் அவர்களே, திரளாக அமர்ந்திருக்கிற என் உயிருக்கு பிரியமான உறவுகளை, ஆண்டோர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நூலை எழுதிய அன்பு சகோதரர் கேஸ் அவர்கள் ரொம்ப ஒரு போற்றுதலுக்குரிய பெருமைக்குரிய ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன். மரம் தன் வேருக்கான நன்றி கடனாக அந்த வேருக்கு பூச்சொரிகிற மாதிரி இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு மகனினுடைய ஆர்வம், என் தேசம் ஏன் இப்படி நாசமா போயிருக்குது, ஏன் உலக நாடுகள் போல என் நாடு உயர முடியவில்லை அப்படின்னு இருக்கிற ஒரு ஆதரவும் கோபம் முடியுது. பாரதி பாடல கேஸ் எழுது, பாரதி பாடணும், ஐயோ அச்சமும் பேடிமையும் அருமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாடினிலேயே ஊமை ஜனகரையும் பாடணும். ஆதரவுப்பட்டார். நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடிக்கிலேயே வாய்ச்சொல்லில் வீரடின்னு ஆதங்கப்பட்டு அழுது. பாரதி ஒரு பெரும் உலகம், அவனுக்கு இருக்கிற ஆதங்க எல்லாத்தையும் பாடல, தாலாட்ட மட்டும் பாடல. ஏன் பாடல? விழிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு உறங்க வைக்கிறதுக்கான பாட்டு தாலாட்டு, ஏன் தூங்கிக்கிட்டே இருக்கிறவனுக்கு எது தாலாட்டு? எழுதுறதுல பாட்டு வேணும், அதுதான் எழுச்சி பாடலாக எழுதி தீர்த்தான். அதே மாதிரி அருமை சகோதரர் கேஸ் இந்த புத்தகத்தை புரட்டும் போதே இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னா புதிய பாரதத்தை படைக்க போற அடுத்த தலைமுறைக்கு. இங்க அமர்ந்திருக்கிற யாராவது அடுத்த தலைமுறை எல்லாம் பெரியவர்களாக மரியாதைக்குரியவர்களாக இருக்கீங்க. யாரும் ஒரு இளைஞர்களே தான் புதிய பாரதத்தை நம்ம தான் படைக்க போவது. இங்க தத்துவங்கள் யாருக்கிட்ட இல்ல, தத்துவம் தமிழகத்தில் இந்த தேசத்தில் இல்லாததான். எங்கிலும் திருக்குறள் இல்லையா, புறநானூற்றில் இல்லையா, அகநானூற்றில் இல்லையா,
தமிழரும் இந்த தேசத்து மக்களுக்கும் சித்தாந்தமும் தத்துவமும் கோடான கோடி வெட்டி கிடக்கு. செயல்படுத்தத்தான் ஆள் இல்ல, சிந்திக்க வேண்டாம், செயல்படுத்த ஆள் இல்ல. என் அருமை சகோதரா, நீங்க உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. என் தேசத்தின் தெருவுக்கும் குப்பை, மூக்க பிடிச்சுக்கிட்டு கடந்து போற 3 கோடி மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஓரம் தள்ளி விட ஒருமையே இல்லை இந்த தேசத்தை. சுவரை போனா சுத்தம் சுதந்திரம் எழுதுதல் யாருக்கும் எளிது, சொல்லுதல் யாருக்கும் எளிய. ஐயவான் சொல்லிய வண்ணம் செயல்தான் உட்பாட்டம் தான். சுத்தம் சுதந்திரம் எழுதி போனா சரி, யாரையா கூட்டுறது, இறங்கி கூட்டுறது அதுக்காக நீங்க அட்டையில போட்டுக்கீங்க. அந்த அருமை பெருமகன் என் மண்ணின் மகன், அவர் பிறந்த மண்ணில் நானும் பிறந்தேன். அந்த பெருமைக்குரிய மகன் என்ன தெரியுமா சொன்ன? ஐயோ என் தேசத்து மக்களே, இந்த நாடு உங்களுக்கு என்னடா துரோகம் செஞ்சதுனால. என்ன செஞ்சது இந்த நாடு? அளவு கடந்த சுதந்திரம் உங்களுக்கு தந்ததை தந்த. பாஸ்போர்ட் விசா வாங்கி மேலே நாடுகளுக்கு செல்லும் என் தேசத்து மக்களே, அந்த தேசத்தில் போய் இறங்கவுடன் அந்த நாட்டு சட்ட திட்டங்களை அப்படியே கடைபிடிக்கும் நீங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சாலை கடக்கணுமா? அப்படியே சாலையின் ஓரங்களில் சிறுநீர் கழிக்க கூடாதா? கழிக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒண்ணுக்கே வரதில்லை. தூர்வையாக எச்சி துப்பக்கூடாதா? எச்சியே வரது. ஊர்வலே இல்லை உங்க நாட்டில். சிகரெட்டு துண்டுகளை புகைத்து நடுத்தரில் சுண்டிவிடக்கூடாதா? சிகிர்ந்து பான்மராக்கி எச்சிலை நீ நடுத்தரில் துப்பக்கூடாதா? துப்புறது போறது. ஆனால் பெருமக்களே, அதே விமானத்தில் வந்து இந்திய விமான நிலையத்தில் இறங்கின உடனே பான்மராக்க போடுறா, ஏத்து மாதிரி போறேன், மூட்டிலையும் சட்டையிலையும் துப்புற, சிகரெட் எங்க ஓரத்துல ஒண்ணு கடிக்கிற, இத்தனை கிலோமீட்டர் போகணும்னா எவ்வளவு மோதுற, இடிக்கிற,